நிறுவனத்தில் தலைவராக இருக்கின்ற போர்களுக்கும் நண்புக்குரிய தந்தை பெற்றா அவர்களுக்கும் விவிலிய பணிக்குழு செயலர் தந்தை மைக்கல்ராஜ் அவர்களுக்கும் அந்த மறைக்கல்வி பணிக்குழு தலைவர் இயக்குனர் தந்தை அனலின் அவர்களுக்கும் உடன் தந்தை எமானுவல் பீட்டர் அவருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த நல்வாழ்த்துக்கள். விவிலியம் நீங்கள் வாசிக்கிறீர்கள், அது ஒரு அனுபவமாக மாற வேண்டும். நம்முடைய வாழ்வும் தேசத்தினுடைய வாழ்வோடு மன்னித்திருக்க வேண்டும். இயேசு அனுபவத்தை அதிகமாக பெற்றவர் பவுலடிகளார் என்ற வேற யாரும் இருக்க முடியாது. அன்னை மரியாதை பக்தியின் காரணமாக நாம் நிறைய சொல்லுவோம். இருந்தாலும் இயேசுவை மிக அதிகமாக அறிந்தவர், அனுபவித்தவர் நம்முடைய பவுலடிகளார். அவர் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்தை நீங்கள் வாசித்து பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 6வது அதிகாரம். அதே நேரத்தில் 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் எல்லாரும் நீங்கள் வாசித்து பார்க்கலாம். இயேசுவின் பொருட்டு எந்த துன்பத்தையும் நான் அனுபவிக்க தயாராக இருக்கிறேன். அவர் பொருட்டு என் உடலாலும் உள்ளத்தாலும் அவரை நான் என்றுமே போற்றுவேன். இனி வாழ்வு என்பது எனக்கு கிறிஸ்துவே. சாவு கூட சாவுக்கு நம்ம என்ன செய்வோம்? அழுதுட்டு இருப்போம், ஆறுதல் கேட்போம். ஐயோ எனக்கு அம்மா, எனக்கு அப்பா, என்னுடைய சகோதரர் போயிட்டீங்களே அப்படின்னு நம்ம அழுவோம். ஆனால் ஒரே ஒரு மனிதன் தன்னுடைய இழப்பை ஆதாயமாக கொண்டு அவர் நமக்கு அதை சொல்லுகிறானே, சாவு கூட எனக்கு ஆதாயம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னை வாழ்வது. அவருடைய அடல்களில் ஒன்றுதான் என்னால் சின்ன குருவாக இருக்கும் பொழுது எனக்கு ஆதாயமாக இருந்தது. ஒருவர் என்னை ஏமாற்றிவிட்டார். ஏமாற்றிவிட்டு பிறகு அவரை நம்பிக்க முடியவில்லை. எனக்கு மனசுக்கு கஷ்டமா இருந்தது. 2-3 நாட்களா தூங்க செல்வேன், நற்கருணை நாதரிடம் உட்காருவேன், ஆண்டவரிடம் செல்விப்பேன். எதுவுமே எனக்கு அமைதியை தரவில்லை. இதயம் படைத்து விடுவது போல இருந்தது. விவிலியத்தை வாசித்தேன், அதுவும் கூட எனக்கு சரியாக படவில்லை. இப்பொழுது 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கிறார். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 7வது வசனம். அதில் கூட நீங்க பார்க்கணும், வாசிக்கிறீங்களா? நீங்கள் ஒருவர் மீது கிறிஸ்துவர்களான நீங்கள் ஒருவர் மீது ஒருவர் வழக்கு தொடுவதே உங்களுக்கு தோல்வியாகும். உங்களுக்கு இழைக்கப்பட்ட தீங்கை நீங்கள் பொறுத்துக் கொள்ளக்கூடாது. எப்படி அருமையாக எழுதுகிறார். கொரிந்தியருக்கு எழுதிய அந்த திருமுகத்தில் கொரிந்தியரிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டார். கோபிச்சுக்கிட்டு அங்கே வெளியே வந்துட்டார். அவங்களிடமிருந்து பவுலடிகளார் எந்த விதமான உதவியையும் நாடவில்லை. பிலிப்பியரிடமிருந்து வாங்கினார், தெசலோனிக்கேயரிடமிருந்து வாங்கினார், மற்ற சபைகளுக்கு அந்த பொருளை வாங்கி உதவி செய்தார். கொரிந்தியரிடம் அவர் வாங்குவது அவருடைய மனநிலை அவருக்கு தெரியும். எனவே அவர்களுக்கு இப்படி எழுதுகிறார். எழுதுங்க, வாசிக்க. உங்கள் உடைமைகளை வச்சித்து பறிக்கும் பொழுது அதை நீங்கள் கண்டுகொள்ளாமல் இருந்து கொள்ளலாம். இதுதான் எனக்கு வேண்டிய கஷ்டமா இருக்கு. என் கஷ்டத்துல என்ன வச்சுட்டார், அவர் ஏமாற்றிட்டார். வேணுமென்று இல்லாத செய்து என்னை ஏமாற்றிவிட்டு என்னிடமிருந்து காசு வாங்கிட்டு போய்விட்டார். இவர்கிட்ட போய் ஏமாந்துட்டோமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஏமாந்தது மட்டுமல்ல, இப்படி நம்ம வீணாக நம்முடைய காசை கொடுத்துட்டோமே அப்படின்னு. அப்பா அந்த நேரத்தில் இந்த வார்த்தை எனக்கு மிகவும் இதமாக இருந்தது, வலிமை தருவதாக இருந்தது, மனதை மாற்றியது. அப்போ நீங்க நினைச்சாலும் சரி, என்ன சார், இயேசு கிறிஸ்துவனுடைய நற்கருணை நாதருக்கு முன்னால் இருந்ததை விட, ஜெபித்ததை விட இந்த வார்த்தையை கேட்டவுடன் அந்த நேரத்திலே all of a sudden my heart became very light. It was lying on the heavens and I was able to sleep very well. இந்த வார்த்தையை கேட்டவுடனே எல்லாமே எனக்கு வந்தது போல, கடவுள் என்னை சந்தித்தது போல, கடவுள் என்னை மாற்றிவிட்டார். விவிலியம் அந்த அளவுக்கு துன்பத்தில் துணை கொடுக்கும்.
இழப்புல நமக்கு வாழ்வு தரும். நம்ம எல்லாரும் தைரியக்கின்ற பொழுது நம்முடைய நம்பிக்கை இழந்து விட்டதோ என்று நாம் கதறி அழும் பொழுது விவிலியத்தை ஏதாவது ஒரு பகுதியை எடுத்து வாசிக்கிறேன். அது உங்களுக்கு வாழ்வு தரும். அதனால்தான் வாழ்வு தரும் இறைவார்த்தையை நம்ம இப்படி இறைவார்த்தை வாழ்வு தராத வார்த்தையாக நம்ம விட்டுவிடக்கூடாது. விவிலியம் பிடிக்கும் வார்த்தை இரு பக்கமும் கூர்மையான மாறினும் மேலானது, இதயத்தின் உள்ள ஆழத்தையும் உணர்ச்சிகளையும் மூன்று நரம்புகளையும் எல்லாத்தையும் எடுத்து செல்லுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது இறைவார்த்தை. இது ஒன்று. இரண்டாவது இறைவாக்குதல்களை படிக்கிறீங்களா? இயேசுவை படிக்கிறீர்களா? இயேசு பழைய ஏற்பாட்டை தனக்கு ஆதாயமாக கொண்டாரா? தன்னுடைய பணியின் அத்தியாவசியமாக அல்லது தன்னுடைய அடித்தளமாக அவரை கொண்டாரா? இயேசு தான் வாழ்ந்த பொழுது இறைவாக்கையும் அல்லது சட்ட நூல்களையும் அல்லது ஞான நூல்களையும் தன்னுடைய படிப்புலமாக கொண்டாரா? கொண்டிருக்கவில்லை. ஆனால் ஆதி திருச்சபை இயேசுவை பழைய ஏற்பாட்டின் நீட்சியாக கண்டார். பழைய ஏற்பாட்டின் தொடர்ச்சிதான். கன்னி கருவுற்று ஒரு மகனை கொள்வார். அதை இயேசுவுக்கு அவர்கள் ஒப்பிட்டார்கள். இன்னொரு இடத்துல இன்னைக்கு நான் சொல்ல வந்தது, நம்முடைய இயல்பு என்ன? யாராவது நம்ம அடிச்சா 11வது இறைவாக்கு எஸ்ஐயா 11வது அதிகாரம் அதை எடுத்து வாசிக்க ஆட்டுக்குட்டியின் பக்கத்துல படுத்திருக்கணும். இயேசு வருகின்ற காலத்துல என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பசுவும் ஒன்றாய் மேயும். சிங்கம் என்னைக்காவது கொள்வதுமா? சிங்கம் என்னைக்காவது மாட்டை வளர்த்துவதுமா? அந்த நாள் வரும் பொழுது